உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பூ வந்திருக்குது. நான் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், இது மழை வந்தால் மட்டும்தான் வருங்க, இல்லை கூலிங்காக இருந்தாலும் வரும். இந்த பூ அந்த மாதிரி சமயத்தில் தான் வெடிக்கும். இந்த பூ பேர் வந்து ரெயின் ரில்லிங்க, இடிப்பூன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நிறைய வெடிச்சிருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இது கம்மிங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தது நிறையா பூ. அதுவும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்து கொத்தா செம்மையாக இருக்குதுங்க. இயற்கையான அழகுக்கே ஒரு வார்த்தையே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ உங்களுக்கு பக்கத்தில் போய் நான் காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு இருக்குங்க வாடாமல். கண்ணுக்கு குளிர்ச்சியாக நான் பார்த்துட்டே இருக்கலாம். நான் வெளியே வரப்போல நான் பார்ப்பேன். பார்க்கவே அழகாக இருக்குது. இது மொக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மொக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது நாளைக்கெல்லாம் வெடிச்சுக்கும், இல்லை சாயந்தரம் கூட அது வெடிச்சுக்குங்க. மொக்கு பாருங்கள், மொக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. சின்னதாக தான் இருக்கும் மொக்கு. அந்த மொக்கு பாருங்கள், சாயந்தரம் இந்த மாதிரி மலர்ந்துருங்க. சாயந்தரம் இல்லைன்னா காலையில் வெடிச்சிருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. பூ பார்க்கவே அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல தோணுது. சூப்பராக இருக்குதுங்க. நன்றி.